வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, கோட் மூவில இருந்து அந்த ப்ளூப்பர்ஸ் வீடியோ விட்டுருக்காங்க. அதான் பார்க்க போறோம். நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்க. பார்க்கலாமா? ஓகே. ஐயோ சூப்பர், நல்லா இருந்துச்சு. இது தியேட்டர்ல நான் வந்து ஃபர்ஸ்ட்டே 7:30 மணின்னு நினைக்கிறேன். அந்த ஷோ தான் போய் பார்த்தேன். டைம் அப்பதான் கிடைச்சுச்சு. அதுவும் இல்லாம டிக்கெட்டும் அப்பதான் இருந்துச்சு. அதுவும் புக்கிங் விட்டா உடனே பண்ணியுமே நைட்டு பண்ணியுமே 7:30க்கு தான் கிடைச்சுச்சு. அவ்வளோ வேகமா புக் ஆயிருக்கு. எப்படி அவ்வளோ வேகமா புக் பண்றாங்கன்னு தான் தெரியல. சூப்பரா இருந்துச்சு. ஆனா நான் படம் பார்க்கும்போது இந்த ப்ளூப்பர்ஸ் போடவே இல்ல. நெறைய பேர் உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. "டேய் ப்ளூப்பர்ஸ்ங்கடா" அப்படின்னு கேட்டா, இப்போ அடுத்த ஷோக்கு டைம் ஆயிருச்சு போல இருக்கு. அதனால டக்குனு முடிச்சு எங்களையும் அனுப்பி விட்டாங்க. அந்த இது வரைக்கும் தான் காட்டுனாங்க. அந்த கிரெடிட் சீன் வரைக்கும் காட்டி முடிச்சுட்டு, அந்த ப்ளூப்பர்ஸ கட் பண்ணிட்டாங்க. அப்படியே கட் பண்ணி அனுப்பி விட்டாங்க. ப்ளூப்பர்ஸ் நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் பார்க்குறேன். அந்த இது கடைசியா அந்த விஜய் வந்து வெங்கட் பிரபு புடிச்சு ஆட்டுறது மட்டும் பார்த்தேன். மத்தபடி எந்த இதுவும் பார்க்கல. அதுக்கப்புறம் இந்த டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது நான் நோட் பண்ணேன். பிரபுதேவா கால்ல விழுற மாரியும், பிரசாந்த் கால்ல அவங்க விழுற மாரியும் ஆனா அது என்னதான் இருந்தாலும் அப்படி பண்றது அவ்வளோ பெரிய ஹீரோவா இருந்துட்டு பண்றது பெரிய விஷயம் எனக்கு தெரிஞ்சு. அவங்க அதான் அவங்களும் அது அதான் அவ்வளோ க்ளோஸா இருக்காங்க. அது நல்லாவே தெரியுது. நம்ம வெளியில வந்து இப்படி நினைச்சுட்டு இருக்கோம். இப்படிலாம் இருப்பாங்க, அப்படிலாம் இருப்பாங்க. மேபி அவங்க அவங்களுக்குள்ள ஜாலியா இருப்பாங்களோ என்னவோ! அது நம்மளுக்கு தெரியல. நல்லா இருந்துச்சு அந்த இது. அதுக்கப்புறம் டாக்டர் என்ன காப்பாத்துங்க அந்த சினேகா சொன்னது. எல்லாமே நல்லா இருந்துச்சு. அதான் இது வந்து கொஞ்சமா காட்டியிருக்காங்க. இன்னும் அவங்க என்னலாம் பண்ணாங்களோ, இது ஒருவேள இதெல்லாம் ரொம்ப காட்ட வேண்டாம். கொஞ்சமா போட்டு போதும். ரொம்ப காட்டுனா அப்புறம் என்னடா இப்படிலாம் பண்ணியிருக்காங்கன்னு காட்டிறக்கூடாதுன்னு கட் பண்ணியிருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். நல்லா இருந்துச்சு. சூப்பராவே இருந்துச்சு. செம சூப்பரா இருந்தது. எவ்வளோ ஜாலியா என்ஜாய் பண்றாங்க. இந்த மாதிரி என்ஜாய் பண்ணி ஜாலியா இருந்தா தான் ஜாலியா இருக்கும். சும்மா உருன்னு இருந்தாலாம் நல்லா இருந்திருக்காது. இது விஜய் சார் பண்றது செம்ம காமெடியா இருக்கு பார்க்கறதுக்கு. அவங்களும் ஜாலியா என்ஜாய் பண்ணி அந்த மூவியை பண்ணும்போது அது மூவி நல்லா வரும். நம்மளாம் அங்கே இல்லையேன்னு அவ்வளோ வருத்தமா இருக்கு. அவ்வளோ சூப்பரா இருக்குல்ல. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே. என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நல்லா இருக்கும். பாய்.